வணக்கம். 2026 நடந்த இந்த நீட் தேர்வு, அதை சுற்றி நடந்த இந்த முறைகேடு, பேப்பர் லீக்கு, இப்படிப்பட்ட விஷயங்களால மாணவர்கள் நம்பிக்கை இழந்திருக்காங்க. நீட் தேர்வு முறைகேடாக நடக்குது. இந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரொம்ப முறைகேடான சில விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கு. இதை கலைக்கணும். அது மட்டும் இல்லாம யூனியன் எஜுகேஷனல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இப்படி சில கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வேறு சில கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. இது என்ன சம்பவம்? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? தமிழ்நாட்டுல வேற என்ன அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த பேன் நீட், ஃபேர் நீட், இப்படி ரெண்டு இருக்குதாமே. இது தெரியாம நம்ம ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறோமாமே. இது என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் விலாவரியா பார்த்துருவோமா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. இதுல நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். போராட்டம் நடந்த விதம், அதுல பேசப்பட்ட விஷயங்கள், அவங்க யூஸ் பண்ண மீம்ஸ், டெம்ப்ளேட்டு, இதுலெல்லாம் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பட் அவங்களுடைய நோக்கம் ரொம்ப உன்னதமானது. பேப்பர் லீக்னால இத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு பல கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவங்களுடைய போராட்ட நோக்கம் உன்னதமானது. அதை வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. இது ஜென்சி ஜென்ரேஷன் நம்ம சொல்லுவோம்ல. யூஸ்வலி ஜென்சி ஜென்ரேஷன்னா நம்ம ஊர்ல நடந்த இந்த கூத்துகள், குளறுபடிகள் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா ஜென்சி இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஜென்சின்னா அது மட்டும் கிடையாது. நாங்க சமூகத்தை பத்தி திங்க் பண்றோம், எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி திங்க் பண்றோம், இதுல இருக்கக்கூடிய இதை மறுசீரமைப்பு பண்ணணும். இப்படி பல உன்னதமான நோக்கத்தோடு சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற நம்பிக்கையை நமக்கு இது கொடுத்துருக்குது. முதல்ல அதை பாராட்டும் விதமாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் உண்மையிலேயே நீட்டு அநீதி, நீட்டு சரி பண்றது, அந்த முறைகேடை சரி பண்ணி சரியான விதத்துல நீட் தேர்வு நடக்கிற மாதிரி பண்றது, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு நீட்டை மொத்தமா தூக்கணும் அப்படின்னு பேசுறவர்கள் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய ஜென்சி கிட்ஸ் அரசியல் ரீதியாக நல்ல சிந்தனையோடு இருக்கிறாங்க. அதாவது ரசிக வெறியோட சுத்திட்டு இருக்கிற சில ஜென்சி கிட்ஸ் முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு படி மேல, அவங்க தான் இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு தராங்க. இந்த ஜென்சி இளைஞர்களும் டெல்லியில இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தி அதை வெற்றியும் கண்டிருக்கிற அந்த ஜென்சி இளைஞர்களும் ஒரே இடத்துல வைக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் தான். ஆனா அந்த ரசிக வெறியில சுத்தக்கூடிய சில பேருக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, ஒரு 10 வருடம் கழித்து இந்த நீட் தேர்வை ரத்து பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா இந்த முறைகேடை கண்டித்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரையே ரிசைன் பண்ண வச்சுக்கிறாங்களே, இது சாதாரணமான விஷயமா? ஒரு நிறைய ஜென்சி இளைஞர்கள் எங்களுக்கு இந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு, ஒரு ரசிகர், அவர் எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா? பியூட்டிஃபுல்லா இருக்காரு, நிலாவை போல இருக்காரு, அவரு ஜூபிட்டர் போல இருக்காரு, அவரு நெப்டியூன் போல இருக்காரு, இப்படியெல்லாம் ரொம்ப புலகாங்கீதம் அடைந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட இளைஞர்களும் இருக்கிறார்கள். சமூகத்துல நாளைக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய யாரு ரசிக வெறியில சுத்திட்டு இருக்கிற உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி அவங்க சிந்திக்கிறாங்க, அவங்களுடைய எஜுகேஷனை பற்றி அவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ, நீங்களும் இந்த ரசிக வெறியை விட்டுட்டு அவங்க பின்னாடி நடை போடுவீங்க, அவங்களுடைய பாதையில பயணிப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நடக்குமா? நடக்கணும். தயவு செய்து நடத்துங்க. அப்படி போங்க. எங்களை தான் பிடிக்காது, அந்த பக்கம் போங்க, நல்லது நடக்கும். ஏன் சொல்றேன்னா, கட்சி வேறுபாடெல்லாம் ரெண்டாவது விஷயங்க. நீங்க தாவேகா கட்சிக்காரங்களா இருக்கலாம், நீங்க பாஜக கட்சிக்காரங்களா இருக்கலாம், திமுக கட்சிக்காரங்களா இருக்கலாம், காங்கிரஸ் கட்சிக்காரங்களா இருக்கலாம். நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, மாணவர்களுக்கு பிரச்சனை, மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு குரல் கொடுக்குற யாரா இருந்தாலும் நாம கட்சி வேறுபாடுகள், முரண்கள் அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா அதுக்கு தார்மீக ஒரு ஆதரவை கொடுக்கணும். நீங்க தாவேகா கட்சிக்காரங்களா கூட இருக்கலாம், ஆனா வெளியில நீட் தேர்வை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்த்துக்கள். இந்த போராட்டத்துல சில விஷயங்களை நல்லா நோட் பண்ண முடிஞ்சது. அதாவது எப்பயுமே ஒரு ஜென்ரேஷன் ஒரு மாதிரியான தன்மையை கையில வச்சிருக்கும். பட் இந்த ஜென்ரேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க அப்படின்னு தோணுது. அரசனுடைய அடக்குமுறையே அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்றாங்கன்ற மாதிரி சில காட்சிகள்லாம் பார்க்குறப்ப தோணுது. ஏங்க, அங்க இருக்கிற பெண்கள் போலீஸ்காரன் அடிக்கிறான், எதிர்த்து நிக்கிறாங்க, மற்றவங்க மேல அடிப்படக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஒரு பெண் போலீஸ் வண்டியை நடு ரோட்ல தடுத்து நிப்பாட்டுறது, கண்ணீர் புகை குண்டை
அவங்க போட்டதுக்கு அப்புறம் அதை தூக்கி அவங்க பக்கமே தூக்கி வீசுறது, இப்படி பல காட்சிகள் பார்க்குறப்போ என்னடா பிடிக்கிறாங்க மச்சான் யாரா அவனுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கு. இது சரியா தவறா, போராட்டத்தை எப்படி கையாண்டிருக்கலாம், இப்படிதான் கையாண்டிருக்குமா, இந்த மாதிரி உங்களுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா அவங்களுடைய போராட்ட நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. சொல்ல போனா பீஸ்ஃபுல்லான ப்ரொட்டஸ்ட் அப்படின்றதுக்கு இந்திய அரசியல் சட்டமே வந்து நமக்கு உரிமையை வழங்குது. அப்படி இருக்கிறப்போ டெல்லியிலேயே அவங்க அப்படி போராடிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் போராடுறதுக்கு நிறைய சிக்கல்கள் வருதான். இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிறவர் யார்? தாவேகா கட்சியின் தலைவரான சி ஜோசப் விஜய். அவர் தான் தமிழக முதல்வர். அவருக்கு நீட்டை பற்றி என்ன கண்ணோட்டம் இருக்கிறது? நீட் வந்து மக்கள் விரோதமானது. அனிதா இறந்து போனப்போ நேரில் போய் அரியலூர்ல போய் தரையில உட்காந்து போட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டார். சமூக வலைத்தளங்கள்ல அதெல்லாம் வந்து பரப்புறாங்க, பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு நீட்டின் மீது இப்படி ஒரு பார்வை கொண்ட ஒரு நபர் ஏன் அமைதியாக இருக்கிறார்? அப்படி நீட்டுக்கு எதிரானவர். அவர்களுடைய ஆட்சியில நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க, அதுவும் கல்லூரிக்குள்ளார போராட்டம் பண்றாங்கன்றப்போ அவங்கள கல்லூரிக்குள்ளாரையே உள்ள பூந்து போலீஸ்காரங்க தூக்கிட்டு போறது, இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது யாருடைய ஆட்சி நிகழுது அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம், என்னன்னு தெரியல. அவங்க நீட்டுக்கு எதிரானவங்க, தாவேகா கரெக்டா? ஐ ரைட். போராடுறவங்களும் நீட்டுக்கு எதிரானவங்க, அமைதியான முறையில் போராடுறாங்க. ஜந்தர் மந்தர்லையாவது ஏதாவது ஒரு வன்முறை அது இதுன்னு சொல்ல முடியும். இங்க ஏன் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்கிறது? அட, நம்ம தலைவர் தான் பேச மாட்டாரு, வாயை திறந்து, இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, அது ரைட்டு. பேச நான் மாட்டிக்குவேன் மேடம், ரைட்டு. சரி, இவங்க தான் பேசுறாங்க, இவங்க பேசிட்டு போட்டுவேன், ஓரமா நின்று அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கலாமே. இல்லை சும்மா அடிக்கிற மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணிட்டு, பார்த்தீங்களா ஜி இவன் விடமாட்டேன் நான், கவலைப்படாதீங்க அப்படின்னு கடந்து போலாமே. எது தடுக்கிறது? வாட் இஸ் பேன் நீட்? பேன் நீட்னா நீட்டே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அது எப்படிங்க அப்படி சொல்ல போகுது? நீட்லாம் தடையை பண்ண முடியாதுங்க. ஜல்லிக்கட்டுக்கு அப்படித்தானே சொன்னாங்க, சட்டம் அது இதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணீங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னாச்சு? அரசே இறங்கி வந்து அனுமதி வழங்குச்சுல்ல, அது எப்படி நடந்துச்சு? ஹவு இஸ் தட் பாசிபிள்? அது சரி, அது மாட்டுக்கு நடந்த போராட்டம், இது நீட்டுக்கு நடக்கிற போராட்டம் அப்படிங்களா? எது வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து மற்ற எல்லா மாநிலங்களை விடவும் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குது. வெளிநாடுகள்ல இருந்து வந்து தமிழ்நாட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போற என்ஆர்ஐ, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தமிழ்நாடு வந்து முன்னோடி மாநிலமாக இருக்குது. இங்க ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜஸ், ஏகப்பட்ட மெடிக்கல் சீட்ஸை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். எல்லாம் நம்மளுடைய டாக்ஸ் மணி, ஸ்டேட் கவர்மெண்டால உருவாக்கப்பட்டது. அந்த கட்சி இந்த கட்சி அந்த வேறுபாடெல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படி எல்லா மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம உருவாக்கி வச்சிருப்போம். இவங்க சென்ட்ரலைஸ்டா நான் ஒரு எக்ஸாம் நடத்துறேன், அதுதான் நீட்டு, இனிமே நீங்கள்லாம் தனியாக அட்மிஷன் போட்டுக்க கூடாது, நான் சொல்றதுதான் இனிமேல் நடக்கணும் அப்படின்னு ஒன்னா எக்ஸாம் வைக்கிறது. அதுலயும் இப்படி ஏகப்பட்ட பேப்பர் லீக், இந்த மாதிரியான குளறுபடிகள் இதெல்லாம் நடக்கும் பொழுது அவங்க ஃபேர் நீட் கேட்குறாங்க. அவனுடைய இழப்பு அப்படின்றது எப்படி இருக்கு பாருங்க. அதாவது அவனுக்கு ஃபேர் நீட் நடந்தா அவனுக்கு அது சாதகமா இருக்கும், நமக்கு ஃபேர் நீட் நடந்தா நமக்கு அது சாதகமா இருக்குமா? அவனை மாதிரி நமக்கு தாங்க அதிக இழப்பு. ஏங்க, இழப்பு அதிகமா எவனுக்கு இருக்குதோ அவன் தான் இதை மொத்தமாவே பேன் பண்ணன்னு சொல்லுவான். தமிழ்நாட்டுக்கு தான் இதுல அதிக இழப்பு. தமிழ்நாட்டில் 2006 மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிட்டு அவர் இந்த 12வது தேர்வு இருக்கு பாருங்க, அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே வந்து மெடிக்கல் சீட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. அதன் அடிப்படையில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டம் படி அட்மிஷன் போயிட்டு இருந்தது. ஆனா யாருக்கு என்ன பட்டுச்சோ, 2010க்கு மேல இந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம் ஒன்று நடத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு நீட் கொண்டு வரப்படுது. இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் தான் இருந்தது, அன்றைக்கு திமுக தான் இதை சப்போர்ட் செய்தது, இப்படி பல வடைகள் வந்து சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது பாதி உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்கு. காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றது சரி, இன்னும் நிறைய டீட்டெயில்கள் இருக்கு, அதெல்லாம் விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த சம்பவத்துல சிஜேபியினுடைய ப்ரொட்டஸ்ட்டை நம்ம பாராட்டணும், ஆதரிக்கணும் அப்படின்றதுக்காக நான் பேசுறேன். அதாவது அவங்களுடைய அரசியல் கண்ணோட்டம் என்ன அது இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இது மக்களுக்கான போராட்டம், இளைஞர்கள் முன்னின்று நடத்தி இருக்கிறாங்க, இது முதல் மாற்றம். இன்னும் நம்மள மாதிரியான தாட்டுக்கு அவங்க சீக்கிரம் வருவாங்க, கண்டிப்பா நடக்கும். அதுக்காக அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற சிறு வேற்றுமை, அவங்க ஃபேர் நீட் கேட்குறாங்க, நம்ம பேன் நீட் கேட்குறோம், அதனால நம்ம அவங்களை ஆதரிக்க கூடாது அப்படின்னா
எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். இந்தியாவுக்கு சுதந்திரம் மட்டும் என்ன உடனேவா ஒரே நாளில் கிடைச்சது? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். கண்டிப்பாக நீட் பேன் செய்யப்படும். அது ஒரு நாள் நடக்கும். அது லெஜிஸ்லேட்டர் மூலமாகவோ ஜுடிஷியரி மூலமாகவோ இல்லை மக்கள் போராட்டத்தின் மூலமாகவோ கண்டிப்பாக நடக்கும். மக்களுக்கு தேவைன்னா அவங்களே வீதிக்கு போராடி அதை நடத்திக்குவாங்க. ஏன்னா மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகளை ஒழுங்காக மக்களுக்கு தேவையான நீதியை கொடுக்க வேண்டிய ஜுடிஷியரி, அவங்க நீதியை கொடுத்துட்டு போகலாம். சம்பந்தமே இல்லாமல் வேலை இல்லாத ஒழுங்கான ப்ரொஃபஷன் இல்லாத இளைஞர்கள் இந்த சமூகத்தில் கரப்பாம்பூச்சிகள் போல, ஒரு பேரசைட் போல அப்படின்னு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியல் ஸ்டேட்மெண்ட். அந்த கான்ட்ரவர்சியல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இளைஞர்கள் மத்தியில் அவங்களுடைய சுயமரியாதையை தட்டி எழுப்புகிறது. அதன் அடிப்படையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி, கட்சி இல்லை அதன் பேரில் சோசியல் மீடியா ஹேண்டில் உருவாக்குறாங்க. அந்த சோசியல் மீடியா ஹேண்டில் பல லட்சம் இளைஞர்கள் பதிவு பண்ணி இணைகிறாங்க. வெப்சைட்ஸ்லையும் இணைந்துக்கிறாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இது மிகப்பெரிய ஆபத்து, இது எப்படியாவது எடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு மெய்டி மூலமா அந்த ஹேண்டில் தூக்குறாங்க. தூக்குனாலும் அவங்க தனியாக வேற ஒரு பேக்கப் ஹேண்டில் மூலமா ஏற்கனவே இருந்த ஃபாலோவர்ஸை விட அதிக ஃபாலோவர்ஸ் பெற்று திரும்ப ஆன்லைன்ல பல மீம் டெம்ப்ளேட்டுகளை போடுகிறார்கள். இதெல்லாம் தாங்கிக்க முடியல. இந்த சூழல்ல தான் இந்த பேப்பர் லீக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தீர்வு காண்றதுக்கு சோனம் வாங்சுக் இந்த மாதிரியான நபர்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் சோனம் வாங்சுக்கை குண்டுக்கட்டா தூக்கிட்டு போறாங்க, அவருடைய கன்சென்ட் இல்லாம. இப்படி போராட்டத்தை எப்படியாவது நிறுத்தணும், இப்படிப்பட்ட இளைஞர்களுடைய ஒருங்கிணைப்பை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், நம்ம கையில எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு அரசு நினைச்சாலும் கடைசீட்டில் மக்களினுடைய மாணவர்களுடைய இளைஞர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டிய பணிய வேண்டிய கட்டாயத்தை அந்த இளைஞர்களை உருவாக்குறாங்க. இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஜந்தர் மந்தர்ல அந்த மாணவர்களை எப்படி குண்டாந்தடிகளோடு, இந்த யூனியன் கவர்மெண்ட்னுடைய குண்டாந்தடிகள் அப்படிதான் சொல்லணும், அவங்க எப்படி அவங்கள கையாண்டாங்க. இந்த வால் ஆஃப் ஷேம்னு சொல்ற மாதிரி இந்த வால் ஆஃப் ஷேம்னு செவரில் ஒட்டி டெல்லி காவல்துறையினர் எப்படி அவங்கள வன்முறையால கையாண்டாங்க அப்படின்ற மாதிரியான புகைப்படங்கள்லாம் போட்டு ரொம்ப பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பெருமை ஜிக்கும் அவசியம். ஜிக்கு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்க, முட்டு கொடுக்குற அமைச்சர்கள், அவங்களுக்கும் ரொம்ப அவசியம். இது ஒரு முக்கியமான பாடம். யாருக்கு அப்படின்னா, எந்த ஜென்சி உங்களை தூக்கி பிடிக்கிறாங்களோ, நான் சொல்றேன் பொதுவாக சொல்றேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்வதாக நினைக்க வேண்டாம். ஆமா, யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, எந்த ஜென்சி நம்பி நீங்க வந்தீங்களோ, எந்த ஜென்சி உங்களை தூக்கி பிடித்தார்களோ, அந்த ஜென்சியை உங்களை ஒரு நாள் தூக்கி எறிவார்கள் அப்படின்றது நியதி. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். கண்டிப்பா நடக்கும். இங்க நடந்துட்டு இருக்கு, இங்கேயும் நடக்கும். அதனால மக்களினுடைய உண்மையான கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மேலும் நீட் அப்படின்றது எப்போ கொண்டு வரப்பட்டது, இதுல திமுகவினுடைய பங்கு என்ன, திமுக உண்மையிலே நீட்டை ஆதரிச்சுதா இல்லை அதை எதிர்த்ததா, இந்த நீட் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சா இல்லை ஜுடிஷியரி தான் இதுக்கு பின்னாடி இருந்துச்சா, இப்படி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அடுத்த வீடியோவில் இதை பற்றி விலாவரியா பேசுறேன். எல்லா டீட்டெயிலும் சேகரித்து வச்சிருக்கிறேன். முதல்ல இந்த போராட்டத்துக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். இந்த போராட்டத்தினுடைய வெற்றியை இங்க இருக்கக்கூடிய ரசிக வெறியில சுத்திட்டு இருக்கிற ஜென்சி இளைஞர்களுக்கு அந்த போராட்டத்தை ஒரு எடுத்துக்காட்டா காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோவை போடுறேன். அடுத்த வீடியோவில் விலாவரியா அதை பத்தி பேசுவோம். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பை மே காஃபி லிங்கை பயன்படுத்திக்கோங்க. பை மே காஃபியோட QR கோடு இங்கே கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா UPI QR கோடு இங்கே கொடுக்குறேன். இதை பயன்படுத்தி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். But